ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா செடிகளை பற்றினாங்க. அதாவது ரோஸ் செடி, முல்லைப்பூ, ஜாதிப்பூ, மல்லிகைப்பூ, இந்த மாதிரி நிறையா செடி வகைகளுக்குனா தேவையான உரத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் கடையில் காசு கொடுத்து அதிகமாக செலவு பண்ணாதீங்க. இந்த உரம் வாங்க நல்லா வளரும், அந்த உரம் வாங்க நல்லா வளரும்னு சொல்லுவாங்க. ஆனால் வளர்ந்த மாதிரி இருக்காது. ஆனால் நான் இந்த ஒரு உரத்தை தாங்க நாங்கள் இன்ன வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வாரத்துக்கு 2 தடவை யூஸ் பண்ணுவேங்க. ஆனால் செடியோட க்ரோத் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. மொட்டும் சரி, நிறையா மல்லிகைப்பூவில் 9 மொட்டு வச்சதுங்க இந்த உரம் போட்டு கொஞ்சம் 2 வாரத்திலேயே. அதுக்கப்புறமேட்டு ரோஸ் நிறையாவே மொட்டு வச்சிச்சு, நிறையாவே துளிர் அடிச்சிச்சு. வாரம் எனக்கு எப்போவுமே எனக்கு 2-3 பூவாட்டும் கிடச்சிருங்க ரோஸ் செடியில். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இந்த வெத்தலை, கருந்துளசி, இந்த சாதா துளசி, திருநீற்று பச்சிலை, வெற்றிலை, இந்த மாதிரி எல்லா செடிக்குமே நான் இந்த ஒரு உரம் தாங்க யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது நம்ம கிச்சன் கழிவுன்னு சொல்லலாங்க. அதாவது அந்த ஒரு உரம் தாங்க நான் இன்ன வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது நம்ம குழம்புக்குன்னா உரிப்போம்லங்க, அந்த சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், இதை தோலை நான் சேஃப்டியாக எல்லாத்தையும் எடுத்து ஒரு தட்டில் போட்டு காய வச்சுருவேங்க நல்லா. அதுக்கப்புறம் நம்ம முட்டை எப்போனா போடுறோமோ அதை நான் சேகரித்து வச்சுருவேன். வாரத்துக்கு ஒருக்கா அரைக்கிற மாதிரி வச்சுப்பேங்க மிக்ஸி ஜாரில் போட்டு. நம்ம அரைச்சா நமக்கு இந்த மாதிரி கிடைக்குங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. அதாவது இந்த வெங்காயத்தோலை நல்லா காய வச்சிடணும். வெங்காயத்தோல், அப்புறம் முட்டை தோல் இருக்குல்லங்க, அதை நல்லா காய வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா அப்பளம் மாதிரி நல்லா நொறுங்கும் நம்ம கையில் அமுக்குனாலே. அதாவது தண்ணி எதுவுமே இல்லாமல் ரொம்ப ட்ரையாக அந்த மாதிரி இருக்குங்க. அதை நம்ம என்ன பண்ணிடணும், மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு ஓட்டிடணுங்க. ஓட்டினா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கிது. நீங்கள் அப்படியே டப்பாவில் போட்டு வச்சிங்க அப்படின்னா நமக்கு ஈரம் விட்டு போய் ஒரு மாதிரி மக்குன வாடை, அதாவது எப்படி பூசணம் பிடிச்ச வாடை அடிக்குங்க. நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது. கொஞ்சம் அதை அரைச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஹீட்டு கொஞ்சம் ஆறுற வரைக்கும் நம்ம ஒரு தட்டில் போட்டு வச்சிடணும். அப்படி போட்டு வச்சோம் அப்படின்னா நமக்கு இந்த உரம் தயாராகிடுச்சுங்க. இந்த மாதிரி ஒரு உரத்தை மட்டும்தாங்க வச்சு நான் வாரத்துக்கு 2 தடவை போட்டுட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அதே வெங்காயத்தோலை என்ன பண்ணுறது, இந்த தண்ணி அதே ஒரு டப்பாவில் தண்ணியில் ஊற வச்சுருவேன். ஒரு நாள் ஃபுல்லு ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை மட்டுமே செடிக்கு நான் ஊற்றுவேன். வாரத்துக்கு 2 தடவை இதை 2 மட்டும்தான் மாற்றி நான் யூஸ் பண்ணுவேன். யூஸ் பண்ணுறதுனால தான் அந்த மருதாணி இலையெல்லாம் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும். என்னோடய செடி எப்போதுமே பசுமையாக இருக்கிறதுக்கு இது மட்டும்தாங்க காரணம். நீங்களும் இதேமாரி நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். கொய்யா செடியுமே வளராமல் தாங்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் இதை யூஸ் பண்ணவும் தான் இந்த அளவுக்கு இலை நல்லா விட்டுருந்துச்சுங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.